எல்லோருக்கும் வணக்கம். ஓகே, நான் நிறைய வீடியோ செஞ்சிருக்கேன். ஒரு கப்பல் வந்துட்டு விவாகரத்து பண்ணணும்னு முடிவு செஞ்சாங்களா முதல்ல அவங்க யோசிக்க வேண்டியது தன் பிள்ளைங்க நிலைமை என்ன ஆகும். என் கணவர் என்னை விட்டு போயிட்டா, என் மனைவி என்னை விட்டு போயிட்டா, பிள்ளைங்க கதி என்ன ஆகும். லெட்ஸ் சே ஒரே ஒரு பிள்ளைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? உனக்கா எனக்கான்னு. அப்ப பாதிக்கிறது வந்துட்டு அந்த பிள்ளை தான். இந்த பிள்ளை வந்துட்டு யோசிக்கும், ஐயோ அம்மா என்ன விட்டுட்டு போறாங்களே, இல்ல அப்பா என்ன விட்டுட்டு போறாங்கன்னு பாதிக்கப்படுறது அந்த பிள்ளைங்க தான். சோ பிரச்சனைன்னா இங்க பிள்ளைங்களை தான் யோசிக்கணுங்க. இப்போ ஒரு கேஸ் நான் பார்த்தேன். அதுல வந்துட்டு ஹஸ்பண்ட் மனைவி வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மனைவி வந்துட்டு எல்லா பிரச்சனையும் அவங்க அம்மா சைட்டு, அவங்க சிஸ்டர்ஸ் கிட்ட பேசி 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 அந்த பிள்ளையும் கூட சேர்த்துக்கிட்டு பேசி 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 அந்த ஹஸ்பண்டை வந்துட்டு அந்த ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு கோபம் வந்துட்டு விட்டுட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி இருக்கு, இந்த என் மனைவி சரியில்லை அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாரு. எப்படி விட்டுட்டு போனாரு? பையனை வந்துட்டு அந்த மனைவி கிட்ட விட்டுட்டு போயிட்டாரு. டிவோர்ஸ் ஆகல, விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ வந்துட்டு அந்த பையனுக்கு என்ன கோவம்? அந்த பையனுக்கு கதை தெரியாது. அந்த பையனுக்கு வந்து அவங்க அம்மா சொன்ன கதை தான் தெரியும். ஏன்னா அவங்க அப்பா எந்த கதையும் சொன்னது இல்லை. சோ அவங்க அம்மா சொன்னதை வச்சு அவங்க அப்பாவை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி வெறுக்க ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகுது? இப்பொழுது அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அந்த பையன் எங்க போவான்? யாருக்காவது பதில் இருக்கா? அப்பா கிட்டயா? அவர் அப்பா கிட்ட போல, அவங்க அம்மா சைட்டு ஆளுங்கிட்ட போயிட்டாரு, அவங்க அத்தைங்க கிட்ட போயிட்டாரு, அவங்க சித்திங்க, அவங்க சித்தப்பா, அவங்க சைட்டு அந்த அம்மா சைட்டு ஆளுங்கிட்ட போயிட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மா சைட்டு ஆளுங்களுக்கு தான் அவங்க அம்மா எல்லா கதையும் சொல்லி இருக்கு இந்த மகனோட சேர்த்து. அப்ப அவங்க அதுதான் நம்புறாங்க. இந்த அப்பாவுக்கு வந்துட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு யாரும் கவலைப்படுது. சோ இப்ப இந்த மகன் வந்துட்டு அப்பாவை சுத்தமா வெறுக்கிறாரு. இதுக்கெல்லாம் யாருங்க காரணம்? இந்த பிள்ளையா? அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும். இப்ப அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இப்ப இந்த பையன் என்ன செய்வான்? நான் இனிமேல் எங்க அப்பா கூட இருக்க மாட்டேன், எங்க அம்மாக்கு அது கிளைம் வருது, இது கிளைம் வருது, எல்லாமே நானே பாத்துக்கிறேன், எங்க அப்பா ஒண்ணும் செய்யக்கூடாது. ஏன் இப்படியாச்சு? அவர் யோசிச்சு இருந்தாரா? நல்ல மாதிரியா பேசி உட்காந்து மனைவி கிட்ட பேசி உட்காந்து பிள்ளையோட உட்காந்து பேசி அப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தாரு இந்த நிலைமை வந்திருக்கேன். இப்ப எல்லாமே நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுலையும் தலையிடாதுன்னு பையன் சொல்றான். பையன் சின்ன பிள்ளை இல்லை, ஆல்ரெடி மேஜர். அப்ப அவங்க அப்பா என்ன செய்வாரு? ஒண்ணுமே செய்ய முடியல. சரி கஷ்டம் போல செய்யணும் விட்டுட்டேன். பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க நீங்க ரெண்டு பேரும் பேசுங்க, கணவன் மனைவி பேசுங்க. இந்த மனைவி வீட்டு சைட்டும் கணவர் வீட்டு சைட்டும் பேசுனா யார் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? மனைவி சைட்டு வந்துட்டு அவங்க சைட்டு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, கணவர் சைட்டு அவங்க சைட்ல பேசினா அவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. பிரச்சனை எப்படி முடியும்? நீங்க ரெண்டு பேரும் பேசணும், கணவன் மனைவி பேசணும், பிள்ளைங்களை யோசிச்சு பேசணும், அதுதான் முக்கியம். சோ பிள்ளைங்க கிட்ட நம்ம தாங்க பேசணும். பிள்ளைங்க கிட்ட சொல்லணும், எனக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனை, எனக்கும் அம்மாக்கும் பிரச்சனை, நீ தலையிடாத, நீ வந்துட்டு ஒரு மகனா இருந்து நீ எல்லாத்தையும் செய்யணும், நீ அம்மாவையும் லவ் பண்ணணும், அப்பாவையும் லவ் பண்ணணும் சொல்லணுங்க. அப்படி வளர்க்கணுங்க. இல்லன்னா இப்படிதான் நடுவில் வந்து நிக்குங்க. யாரு கூட போறதுன்னு தெரியாம, அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்லன்னு எங்கதான் போகுங்க? யாரோ ஒரு இதுல சரி அத்தை கூட இருக்காங்க, அந்த அத்தை கிட்ட எவ்வளவு நாள் இருப்பாங்க சொல்லுங்க? கடைசி இந்த பையனை திருப்பி நீ அத்தை தானே, நீ என்ன எனக்கு அட்வைஸ் பண்றதுன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஓகேங்களா? யோசிங்க. உங்களோட கமெண்ட்ஸ் நான் பேசுறது தப்பா இருந்துச்சோ ரைட்டா இருந்துச்சோ நீங்க கமெண்ட்ஸ் போடுங்க. அப்படி நான் அப்படி தப்பா சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுங்க.